அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மசால் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 நான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை 2 கிலோ நான் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா 3 கீரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டு இருக்குது. இதாக வணங்கிடுச்சு. இது சரியான பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். நல்லா தக்காளி வெந்து வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 கிளாஸ் நான் தண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு 2 பேக்கெட் சேமியாவை உள்ளே போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். நல்லா போட்டு நல்லா அமுத்தி விட்டு நல்லா தண்ணி நல்லா திருப்பி விட்டு மேலே ஊறுற மாதிரி முங்குற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுடுங்க. சேமியா உடையாமல் முழுசாக போடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் நியூடல்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே பண்ணிடலாம். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா உள்ள அந்த ஜீராலாம் நல்லா இறங்கிடும். நல்லா ருசியாக வரும். யாருங்க சொன்னது சும்மா கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம் மட்டும் போட்டு சேமியா செய்கிறாங்க உப்புமா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாப்பாடு. உப்புமா சேமியானே பொதுவாக பசங்க சாப்பிட மாட்டாங்க, மிச்சம் வச்சிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க மிச்சம் வைக்க மாட்டாங்க. இன்னொரு முறை செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவ்வளோதான் நண்பர்களே, வெந்துருச்சு பாருங்கள். செம்மையாக அப்படி உதிரியாக எவ்வளோ டேஸ்டியாக ஆயிலியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.